ஹரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டிக்காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது 2024க்கான குரு பேச்சு பலன்கள். குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நவ கிரகங்களிலேயே முதன்மையான இயற்கை சுவர் குரு பகவான். மற்றொரு இயற்கை சுவரான சுக்கிர பகவானின் வீடான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம், சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரம், செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலே அவர் பயணம் செய்ய உள்ளார். சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 கிரகங்களும் குரு பகவானுடைய நண்பர்கள். காலச்சக்கரத்திற்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானமான ரிஷபராசியிலே பயணம் செய்வதாலும் நண்பர்களுடைய சாரத்தை பெற்று பயணம் செய்வதாலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை அள்ளி வாரி வழங்கப் போகிறார். இந்த குரு பெயர்ச்சியானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான யோக அமைப்பு கூடி வருகிறது. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினர் பக்க பலமாக இருப்பார்கள். குருபகவனுடைய பார்வை ராசியிலே விழுகிறது. நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னான காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய சூழல் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்தை பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் ஆதாயம் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற குரு பகவான் புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு புத்திரர்களுக்கு சுபகாரியங்களை நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்துவதற்கான சூழல் உண்டு. இந்த காலகட்டத்திலே லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு குலதெய்வ கோயில் வழிபாட்டில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகி சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான சூழல் ஏற்படும். காதலர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் குருமார்கள், சாது சந்நியாசிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சாது சந்நியாசிகளுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.